விவுசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா நினைச்சிருக்கீங்க எங்க அண்ணனை வரவும் போறவங்களாம் கலாய்க்கிறீங்க? எங்க பனையூர் பத்தினியை பார்த்தா எப்படி இருக்கு? வரவும் போறவங்களாம் நீங்க மட்டும் வந்து உரண்டை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு விஜய் அவர்களை வைத்து செய்திருக்கிறார் ஒரு பிரபலம். அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஜூலி உங்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? நிறைய பேர் வந்து பிக் பாஸ்ல பாத்துருப்பீங்க. அதற்கு முன்னாடி இருந்த ஒரு தலைமுறை கிட்ட போயிட்டு இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஜூலி பேரை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த பைத்தியத்தை இந்த சோசியல் மீடியா வளர்த்து விட்டது. சோசியல் மீடியா தான் வளர்த்து விட்டது. அவங்க ஒன்றும் ஜல்லிக்கட்டுக்காகலாம் போய் போராடல. அந்த பிள்ளைக்கு ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாது. ஜல்லிக்கட்டு போராடுறதுல இதுவும் போய் உக்காந்துக்கிட்டு ஒரு கோஷத்தை போட்டுச்சு. அதை ஒருத்தவன் இங்க பார் வீர தமிழச்சி அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்து அவன் சோசியல் மீடியாவில் போட்டு விட, மாடுனா என்னன்னே தெரியாத, ஜல்லிக்கட்டுனா என்னன்னே தெரியாத ஜூலியை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அன்னைக்கு ஜூலியை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ட்ரெண்ட் ஆனோடனே இங்க பாரு எங்கள் வீரத்தமிழச்சி மரத்தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நம்ம பசை பயல அத்தனை பேருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ண வைரல் ஆனோடனே ஜூலி உலக ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஜூலியோட முகம் அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ இருந்த பசங்க கிட்ட, இளைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு ஜல்லிக்கட்டு உரிமை யாரா வாங்கி கொடுத்தாங்க, எங்க ஜூலி தான் வாங்கி கொடுத்தாங்க, எங்க ஜூலி அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு அவனுங்க கொடி பிடிச்சிட்டு தூக்கி கிளம்பி வந்துருவானுங்க. அந்த ரேஜுக்கு போயிட்டானுங்க அன்றைய காலகட்டத்துல. அப்புறம் அந்த அம்மா அதை வச்சுட்டு பிக் பாஸ் போனுச்சு. பிக் பாஸ்ல போயிட்டு ஒரு வசூல போட்டது, ஒரு நடிப்பை போட்டது, அப்புறம் அங்க நடிக்க போறேன் இங்க நடிக்க போறேன்னு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போயிடுச்சு, அப்சென்ட் ஆயிடுச்சு. எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொன்ன உடனே, எப்படி இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொன்ன உடனே அக்கா ஜூலி அவர்களுக்கு அப்படியே உள்ளமெல்லாம் கொதித்து விட்டது. கொதித்து எழுந்து விட்டார், மீண்டும் ஃபார்முக்கு வந்து விட்டார் அப்படிதான் நாம சொல்லணும். இப்ப என்ன பண்ணுவானுங்கனாக்கா, இந்த ஜூலி வீடியோவை எடுத்துக்கிட்டு திமுக சுத்துவானுங்க. இந்த ஜூலி வீடியோவை எடுத்துக்கிட்டு திமுக சுத்துவானுங்க. திரும்ப ஃபார்முக்கு இந்த ஜூலி வந்துருவாங்க. ரைட் டைம்ல இன்னைக்கு தும்மி இருக்காங்க, மீண்டும் ஃபார்முக்கு வந்துருவாங்களா? வந்துட்டாங்கனாக்க இதை வச்சு இப்போ ஒரு வசூல போடுவாங்க. அக்கா ஜூலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, விஜய் என்ன சொன்னாருனாக்க, ஒரு ஜல்லிக்கட்டு காளை நிற்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு காளையை வந்து யாருமே அடக்க போகல. பக்கத்துல ஒரு சின்ன பையன் தன்னுடைய பாக்கெட்டை கை விட்டுட்டு நான் அடக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அந்த ஜல்லிக்கட்டு காளை அவனை முட்டை வந்த உடனே 2 பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த பில்லுக்கட்டை எடுத்து தூக்கி போட்டான். அப்படி தூக்கி போட்ட உடனே அந்த காளை அந்த பில்லுக்கட்டை பார்த்து விட்டு சாப்பிட்டு விட்டு அப்படியே விலகி போகி விட்டது. இதை அவரு சொல்லியிருப்பாரு. இதை ஜூலி எடுத்துக்கிட்டு வந்து ஆத்துறாங்க. என்ன ஆத்துறாங்கன்னா பாருங்க ஆத்தனதை. ஹாய்ண்ணா ஜூலி, இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50-50ஆவே இருக்கட்டும்ண்ணே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராகவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்கே போராட யாருக்கும் திராணி இல்லைண்ணே. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. பாத்தீங்களா அண்ணே, 50-500 ஆக்கிடாதீங்க, இப்படி 50-500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு ஜூலி சொல்லியிருக்காங்க. என்ன 50? கரூர்ல 41 பேர் செத்தாங்க, அப்புறம் மதுரை, திருச்சி, அப்புறம் நாகப்பட்டினம், அப்புறம் கடைசியா சேலம், அப்படி இந்த கணக்கெல்லாம் சேர்த்தா மொத்தம் ஒரு 55 கிட்ட வரும். ஒரு 50 ரவுண்டா ஒரு 50, அதை தான் 50 ஆக்கி ரவுண்ட் ஆக்கி ஜூலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 50 பேரை கொண்டு போட்டீங்க, 50 பேரை சாவடிச்சு போட்டீங்க. இப்ப அந்த 50-500 ஆக்கிடாதீங்க. நீங்க பேசுறத பார்த்து வான் தாவேக்கா தவிட்டு தற்குறிகளை பத்தி எங்களுக்கு தெரியும். நீ சொல்ற வான் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த சின்ன வாண்டுகளாம் வான் கட்சியில அந்த மைனர் பயல உதாரணம் இருக்கானுங்க. சின்ன பசங்களை வச்சுதானே கட்சி நடத்துறீங்க. அந்த சின்ன பசங்க வான் பேச்சை கேட்டுக்கிட்டு அவனுங்களும் பாக்கெட்டுக்குள்ள பில்லுக்கட்டை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு போய் ஜல்லிக்கட்டு காலம் முன்னாடி நின்னுட போறாங்க. அது முட்டி தூக்கி கிளப்பிடும். அப்ப 50-500 ஆக்கிடாதீங்கன்னு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜல்லிக்கட்டு போலி வீராங்கனை நம்ம இவங்க ஜூலி அவர்கள். இந்த வீடியோவை இன்னைக்கு தாவே கவனம்லாம் போட்டு கடிச்சு குதறிக்கிட்டு இருக்காங்க ஜூலியினுடைய பழைய ஹிஸ்டரிகள் எஸ்டிடிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இவங்க குதறிக்கிட்டு இருக்காங்க. திமுக காரணங்க என்ன பண்றாங்கன்னாக்க, ஜூலியோட இந்த பேச்சை வந்து அவனுக்கு வீடியோவா எடுத்து அவங்க சோசியல் மீடியாவில் அவனுக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ எங்கேயோ இருந்த இந்த லவுட் ஸ்பீக்கரு இன்னைக்கு வெளியில வந்துருச்சு, தூக்கி வெளில போட்டாங்க. இப்ப இதை எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்குவானுங்க திமுக. ஜூலி கரெக்டான நேரத்தில் தும்மி இருக்கிறார்.
அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த கூட்டத்துல விஜய் அவர்கள் அவருடைய பேச்சு வந்து ரசிக்கும்படியெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு பேச்சாவே கிடையாது. வழக்கம் போல சினிமா பாணியில சினிமா டைலாக் பேசுற பேச்ச அப்படியே பேசிட்டு போயிட்டாரு. அவருக்கு ஸ்கிரிப்ட் எங்கெங்கெல்லாம் கேப் போடணும், எங்கெங்கெல்லாம் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தபடி கரெக்டாக விஜய் செய்திருக்காரு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இடையில வந்து ஒரு துளி சொட்டு கண்ணீரையும் அவர் வந்து விட ட்ரை பண்ணாரு. ஆனா கண்ணுல இருந்து தண்ணி வரல. அழுகுற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கினாரு, ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. அதுல என்ன சொல்லியிருப்பாருனாக்க, என்ன என் மேல சதி போட்டுட்டீங்களே, என்னை வந்து கொலகாரனா மாத்திட்டீங்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருப்பாரு. அந்த கும்பலுக்கு யார் காரணம், அந்த கும்பல் மரணத்திற்கு, கரூர்ல நடந்த கும்பல் மரணத்துக்கு யார் காரணம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு தெரியும். விஜய் ரசிகர்கள் நீங்கள் வேண்டுமானால் பூசி மழுப்பலாம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் இந்த இன்னைக்கு கூட நடந்திருக்கிறது. மதியம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அங்க டிவிக்கு அவருடைய தொண்டர்களுக்கு சாப்பாடு விட்டுறாங்க, அடிச்சு புடிச்சிட்டு ஓடுறாங்க, அந்த கேட்டை இடிச்சு தள்ளிட்டு உள்ள பூந்து. எதுக்கியா கூட்டத்துல அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கலாமா? முன்கூட்டியே வரும்போது ஒன்று பார்சல் பண்ணியாவது கொடுக்கணும், அல்லது போதிய சாப்பாடு வழங்கக்கூடிய இடங்களையாவது நீங்கள் அதிகரித்திருக்கணும், ஸ்டால்ஸையாவது அதிகரித்திருக்கணும். ஒருத்தனை அடிச்சுட்டு முட்டிட்டு போடுறானுங்க. விஜய் வரும்போது அந்த கார் முன்னாடி பூவை தூவ போறேன், விஜயை பார்க்க போறேன்னு நடு ரோட்ல பைபாஸ் அப்படி பிச்சுக்கிட்டு ஓடிறானுங்க 4 மூலைய பக்கம். இதை நியூஸ் சேனல் வந்து பெருமையா வேற போட்டுக்கிறான். பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. என்னடா என் தமிழ் சமூகம் இப்படி பிச்சைக்காரர்களை போன்ற அலையறார்களே, அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி அறிவுகிட்டு போய் ரோட்டுல திரியுதேன்ற மாதிரி தான் இருக்குது. நான் என்னைக்கு அந்த மாதிரி ஓடுனது இல்லையேடா. நான் காலேஜ் படிச்சிருக்கேன், ஸ்கூல் படிச்சிருக்கேன், உங்களுடைய ஸ்டேஜை தாண்டி தான் நான் அந்த மாதிரி என்றைக்கும் ஓடியது இல்லையே. நானும் பல நடிகர்களுக்கு ரசிகராக இருந்திருக்கிறேன், ஓடுனது இல்லையே. எனக்கு தெரிந்த என் நண்பர்கள் ஓடினது இல்லையே. அப்ப இந்த சமூகம் எப்படி தருகிட்டு தரங்கிட்டு தெரியுது பாரு. இதுல ஒரு பொண்ணு சொல்லுது, எனக்கு எக்ஸாம் நடக்குதுங்க, எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம் நடக்குதுங்க, எனக்கு எக்ஸாம் முக்கியம் இல்ல, எக்ஸாம் அடுத்த முறை எழுதி கொள்வேன். எங்கள் அண்ணன் விஜய் இப்ப பார்க்க முடியவில்லை என்றால் என்னால் எப்பொழுதும் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. படிப்பு முக்கியமா, விஜய் முக்கியமா? உன்னுடைய எதிர்காலம் முக்கியமா, விஜய் முக்கியமா? விஜய்க்கு நீ யாருன்னு தெரியுமா? அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்ன வளர்ப்பு வளர்த்தாங்க, அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன வளர்ப்பு வளர்த்தது ஒண்ணுமே புரியல. எப்படி இந்த சமூகம் தருகிட்டு போய் இப்படி வந்து தாந்தோன்றித்தனமா தெரியுதுன்னு நமக்கு தெரியல. அப்ப என்ன மாதிரியான சூழ்நிலை நம்ம வாழறோம்னு தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைனாக்க என் 1 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுது. ஒரு பொம்பளை பிள்ளை என்னன்னாக்க என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்குது, அதனாலதான் மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ள பூந்துட்டான். இப்படியாக அந்த டிவிகே தொண்டர்களுடைய மனநிலையை வந்து பரிசோதனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களெல்லாம் மனநிலை மருத்துவமனை கூட்டு போயிட்டு இவன் உண்மையாலவே சரியான மனநிலையில் தான் இருக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். வேற எங்கேயுமே இப்படி ஒரு அவலத்தை நாம பார்க்க முடியல, தமிழகத்துல தான் பார்க்க முடியுது. இது தமிழனுக்கு கிடைத்த ஒரு சாபக்கேடு. ஒரு தலைமுறையே வீணாகிறது விஜய் பின்பற்றி. ஒரு தலைமுறையே, ஒரு ஒட்டுமொத்த ஒரு தலைமுறையே வீணாகிறது. இந்த தலைமுறையை திருத்துவதற்கு 10 வருடம் நாம அரசியல் செய்யணும். 10 வருஷம் நாம அரசியல் செய்யணும் இந்த தலைமுறையை திருத்துவதற்கு, இந்த வீணாய் போன தலைமுறையை திருத்துவதற்கு. அப்ப தலையில அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க, அதுல ஒரு பையன் சொன்னான் பாருங்க, அதை கேட்ட உடனே என்னோட அப்படியே உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. அந்த அந்த பையனோட அம்மா சுறா படம் பார்க்க போனாங்களாம். சுறா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பிரசவ வலி வந்துருச்சான். பிரசவ வலி வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே இவன் பிறந்துட்டானா, அதனால அந்த பையனுக்கு சுறான்னு பேர் வச்சிட்டாங்களாம். இத கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்பவே முடியலனால, டேய் எந்த மாதிரி உலகத்தலடா நீங்களாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரியல. இல்ல இந்த பொம்பளை பிள்ளைங்களா எங்க விஜய் தான் எனக்கு பிடிக்கும், விஜய் தான் எனக்கு பிடிக்கும், சரி எங்களுக்கு நமிதா தான் பிடிக்கும், திரிஷா தான் பிடிக்கும்னு உங்க வீட்டுக்காரங்களாம் கிளம்பி வந்துட்டாரா என்னமா பண்ணுவ சொல்லு? நீ விஜய்க்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போற, விஜய் கட்சியில சேர போறன்னு நீ கிளம்பி வந்தனா, நான் நமிதாவுக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன், சிலுக்கு சுமிதாவுக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன், சன்னி லியோனுக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு ஆம்பளை பிள்ளைங்களாம் அவங்க உங்க புருஷன் அண்ணன் தம்பிங்களாம் கிளம்புனா அப்ப என்னமா பண்ணுவீங்க? ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி கூறுகட்டு தெரியறத பார்க்கும் போது உண்மையாலுமே என்ஜாய் பண்ணுங்க. விஜய் படத்துக்கு போங்க, படத்தை பாருங்க, விசில் அடிங்க, ஆட்டம் போடுங்க, குத்தாட்டம் போடுங்க, வந்து ஒழுங்கா பிள்ளைங்களை வளர்க்க பாருங்க. போய் இந்த நடுத்தருவுல போயிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு நடிகனுக்காக இப்படி போய் தெரியறது, இந்த பைத்தியம் முடிச்சது, இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைன்னே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஒரு நடிகரை தூக்கி கொண்டாடுங்க, அவன் அரசியலுக்கு வரும்போது ஏன் அரசியலுக்கு வரான்னு கேள்வி கேளுங்க. நீதான் உச்சத்துல இருந்தியடா, உச்சத்துல இருந்து புடிங்கி கத்த கட்டினியாடா, எதுக்குடா நீ அரசியலுக்கு வர அப்படின்னு கேள்வி கேளுங்க. நீ அரசியலுக்கு வருவதற்கான தேவை ஏன்டா வந்துச்சுன்னு கேளுங்க. ஏன் அதை இந்த சமூகம் கேட்க மறுக்கிறது சொல்லுங்க? ஏன் கேட்க மறுக்கிறது? அப்ப எப்பேற்பட்ட ஒரு தலைமுறையினுடைய சிந்தனையே சிதைக்கப்பட்டிருக்குதுன்னு மட்டும் பாருங்க நீங்க. அப்ப இதை நாம் அனுமதிக்க கூடாது.
என்னெல்லாம் கேட்டா வீட்டுல இந்த மாதிரி தற்குறிகள் இருந்தா அடிச்சு விரட்டி விட்டுடுங்கன்னு சொல்றான். பிடிச்சி பொழந்தீங்கனாக்க ஒரு 4 பொழப்பு பொழந்தீங்கனாக்க சரியா வழிக்கு வந்துடும். அப்படி இல்லையா பட்டு அவனுக்கு திருந்தி வர்றதுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையை அழிஞ்சிடும். சினிமாவை எப்படி பார்க்கணும், அந்த நடிகர்களை எப்படி பார்க்கணும், நாம அரசியலை எப்படி பார்க்கணும்னு நம் பிள்ளைகளுக்கு நாம சின்ன வயசுல சொல்லி கொடுக்காததன் விளைவுதான் சினிமாவையும் அரசியலையும் போட்டு குழப்பிக்கிட்டு இன்றைக்கு தருதலைகளாக திரிகிறார்கள். அப்போ சின்ன வயசுலயே பிள்ளைகளுக்கு அரசியலை கற்றுக் கொடுங்க, சினிமாவை எப்படி அணுகணும், உலகத்தை எப்படி அணுகணும், சமூகத்தை எப்படி அணுகணும், வயதில் மூத்தவர்களை எப்படி அணுகணும் சின்ன வயசுல இருந்தே இப்ப இருந்தே சொல்லி கொடுங்க சாமி. இல்லைன்னா இப்படி ஒரு தற்குறி கூட்டம் தான் எதிர்காலத்தில் உருவாகி நிற்கும். அறிவார்ந்த தமிழ் சமூகம் இப்படி அறிவுகட்ட கூறுகட்ட கூட்டமாக தான் தெரியும். எனவே இதை நாம் தான் சரிபடுத்த வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய பெத்தவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துங்க. நன்றி.